says in Ephesians 1, I'm praying that your eyes will be opened. உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும், திறக்கப்பட வேண்டும் என்று எபேசியரிலே பவுல் ஜெபிக்கிறார். To see one more thing. இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். God has put everything, verse 22, under the feet of Jesus and given him as head to the church. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவரை சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். That means everything is under the feet of the church also. அதனுடைய பொருள் என்னவென்றால் எல்லா காரியமும் சபைக்கு கீழாக இருக்கிறது. See Romans 16 verse 20. ரோமர் 16:20. The God of peace will crush Satan under your feet. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழாக நசுக்குவாராக. So what is the place God has appointed for Satan? ஆகவே சாத்தானுக்கு தேவன் நியமித்திருக்கிற இடம் எது? Under my feet. உங்களுடைய கால்களுக்கு கீழாக. Under your feet. உங்களுடைய கால்களுக்கு கீழாக. I was once recently gone for a meeting in one place. சமீபத்தில் ஒரு இடத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். And I arrived there about 2 hours before the conference started. அந்த கான்ஃபரன்ஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 2 மணி நேரம் பிரயாணமா போனேன். Another country. வேறொரு நாட்டிலே. And that brother said, அந்த சகோதரன் சொன்னார், Brother Zach, the devil's really hitting us. சகோதரர் ஜாக் அவர்களே, சாத்தான் உண்மையாலுமே நம்மளை தாக்குறான். The CD player is not working and my mic system something is wrong and this and that. We are having a lot of CD player ஒர்க் பண்ண மாட்டேங்குது, மைக் வேலை செய்ய மாட்டேங்குது, அது தப்பா இருக்கு, இது தப்பா இருக்கு. I said that's okay, we'll pray about it. அது பரவாயில்லை, நம்ம அதுக்கு ஜெபிப்போம்னு சொன்னேன். But I'm not going to glorify the devil saying he's doing this and he's doing that. சாத்தான் இத செஞ்சிட்டான் அதை செஞ்சிட்டான்னு சொல்லி சாத்தானை நான் மகிமைப்படுத்த மாட்டேன்னு சொன்னேன். That may not be the devil, it may be just a loose connection, not the devil. அது பிசாசா இல்லாம இருக்கலாம், அது ஒரு லூஸ் கனெக்ஷனா இருக்கலாம். Sometimes the loose connection we give the glory to the devil for that. சில சமயத்துல லூஸ் கனெக்ஷன் இருக்கும், அதுக்காக சாத்தானை மகிமைப்படுத்திட்டு இருப்போம். So don't glorify the devil saying he's doing this and who is doing that. எல்லாமே சாத்தான் தான் செய்றான்னு சொல்லி சாத்தானை மகிமைப்படுத்த வேண்டாம். Not the devil, it's just some loose connection, tighten it, it'll be okay. அது லூஸ் கனெக்ஷன் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து டைட் பண்ணுங்க, சரியா போயிடும். But I said to that brother, do you ever see Jesus saying like this, oh the devil's doing this, the devil's doing that, the devil's doing that to me, please pray for me Peter? சகோதரர்கிட்ட சொன்னேன், இயேசு அப்படி இப்ப சொல்றதை பாத்துறீங்களா? சாத்தான் இதை செய்யறான் அதை செய்யறான், பேதுரு எனக்கு ஜெபம் சாத்தான் அதை பண்றான் இதை பண்றான் சொல்றதை பாத்துறீங்களா? Not even once. ஒரு முறை கூட அப்படி சொன்னதில்லை. I don't believe in glorifying the devil. நான் பிசாசை மகிமைப்படுத்துவதிலே நான் நம்பிக்கை இல்லை எனக்கு. He was defeated 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் தோற்கடிக்கப்பட்டான். On the cross. கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான். He may be allowed to fight with me. என்னோடு கூட சண்டை போடுவதற்கான அனுமதி உண்டு. He may be allowed to harm me in many ways. பல விதங்களில் எனக்கு தீமை செய்வதற்கான அவனுக்கு அனுமதி உண்டு. I can boldly say whatever he does will work for my good. ஆனால் அவன் என்னெல்லாம் செய்ய முயற்சிக்கிறானோ அது என்னுடைய நன்மைக்காகவே மாறும் என்று நான் சொல்ல தைரியமா சொல்லுவேன். He has tried many things against me in all my life. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் பல காரியங்களை செய்வதற்கு முயற்சித்திருக்கிறான். He is trying many things against me today also. இன்றைக்கும் பல காரியங்களை எனக்கு விரோதமாய் செய்ய முயற்சிக்கிறான். And I know he will try many things in the future. வருகாலத்திலேயும் நிறைய காரியங்களை முயற்சி செய்வான் என்று எனக்கு தெரியும். ஆனால் God is my father. தேவன் என்னுடைய தகப்பன். Jesus is my savior. இயேசுவின் இரட்சகர். And Satan was defeated on the cross. சாத்தான் கல்வாரிலே தோற்கடிக்கப்பட்டான். I don't have confidence in myself. எனக்கு என்னிலே நம்பிக்கை இல்லை எனக்கு. But I have confidence in my father. ஆனால் என் தகப்பனே, இது ஏன் பிசாசு இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்? Because I've seen this never happens in places like America. அமெரிக்கா போன்ற இடங்களில் இது போல நடப்பதில்லை. Does that mean the devil never works in America? அப்படியே அமெரிக்காவிலே சாத்தான் கிரியை செய்வதில்லை என்று அர்த்தமா? This has got nothing to do with the devil. இதெல்லாம் பிசாசு என்று அவன் மேலே பழி போட வேண்டாம். I'm telling you my brothers and sisters, please don't give glory to the devil for every little thing that happens. என் அருமையான சகோதர சகோதரிகளே, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் போய் பிசாசுக்கு நீங்கள் மகிமையை செலுத்த வேண்டாம். I'm not going to give the glory to the devil for anything. எந்த காரியத்துக்காகவும் நான் சாத்தானுக்கு மகிமை செலுத்தவே மாட்டேன். Because my savior never did it. ஏனென்றால் இந்த இரட்சகர் அப்படி செய்யவே இல்லை. He defeated Satan on the cross. கல்வாரி சிலுவையிலே சாத்தானை தோற்கடித்தார். You know what his words were? அவருடைய வார்த்தைகள் என்ன தெரியுமா? John 14 verse 30. யோவான் 14:30. The prince of the world comes and he's got nothing in me. இந்த உலகத்தின் அதிபதியிடத்திலே வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. That's what I want to say too. நானும் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். The prince of the world comes, he's got nothing in me. இந்த உலகத்தின் அதிபதியிடத்திலே வருகிறான், எனக்கு அவனிடத்திலே ஒன்றுமில்லை. I don't have any bitterness against anybody in the world. இந்த உலகத்தில் யார் மீதும் எனக்கு கசப்பு இல்லை. I have forgiven everybody in the world. நான் உலகத்தில் எல்லாரையும் மன்னித்திருக்கிறேன். I don't have any hatred towards anyone. யார் மீதும் எனக்கு பகை இல்லை. Even those who have done harm to me, I love them. எனக்கு தீமை செய்தவர்கள் மேலும் எனக்கு பகை இல்லை, அவளை நேசிக்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே இப்படி செய்கிறேன். I'm not proud of anything I've accomplished because I know that God did it all. தேவன் தான் எல்லாவற்றையும் செய்தார், ஆகவே நான் செய்த காரியங்களுக்கு நான் பெருமை பாராட்டுவதில்லை. Pride, hatred, bitterness, பெருமை, பகை, கசப்பு, if you got these things in you, then the devil has got something in you. இவைகள் உன்னிடத்தில் இருக்குமானால் சாத்தான் உன்னிடத்தில் வருவான். But if you got rid of it,
ஆனால் இதை By நீக்கிவிட்டால் the grace of God, தேவனுடைய கிருபையினாலே you can also say, the prince of the world comes in, he's got nothing in me. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று நீங்களும் சொல்லலாம். Because the mighty power of his resurrection has lifted me up out of all these wretched things. இவ்விதமான துன்மார்க்கமான காரியங்களுக்கு மேலாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னை மேலே தூக்கி இருக்கிறது. I was reading John chapter 12 today. 11, John 11. இன்றைக்கு யோவான் 11ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். And I saw that's a chapter of the resurrection. இது உயிர்த்தெழுதலின் அதிகாரம். If there's one chapter in the Gospels about resurrection, it's John 11. உயிர்த்தெழுதலை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் யோவான் 11ஆம் அதிகாரம். Jesus spoke about the resurrection at the time of Lazarus. லாசருவினுடைய சமயத்திலே இயேசு உயிர்த்தெழுதலை பற்றி பேசினார். And many times he says about resurrection. அநேக சமயங்களிலே உயிர்த்தெழுதலை பற்றி இங்கே சொல்லி இருக்கிறார். But I noticed another thing. இன்னொரு காரியத்தை நான் கவனித்தேன். In this chapter, இந்த அதிகாரத்திலே 5 times I saw him using the word believe, 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 believe. விசுவாசி விசுவாசி என்று சொல்லி 5 முறை இந்த வார்த்தைகளை He பயன்படுத்துகிறார். says in verse 15. 15ஆம் வசனத்திலே He பார்க்கிறோம். says, I'm glad this happened so that you can believe, he says. இது நடக்கிறது நல்லதுதான், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு ஏதுவாக இது நடக்கிறது என்று Then again in சந்தோஷப்படுகிறேன். verse 25. 25ஆம் வசனம், He who believes in me will never die. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். Even if he dies, he'll live. அவன் மரித்தாலும் பிழைப்பான். And everyone who lives and believes in me will never die. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மரியாமல் இருப்பான். You believe this. நீ இதை விசுவாசித்தால். There it is, already 4 times. ஏற்கனவே 4 முறை Then வந்துவிட்டது. verse 40, didn't I say to you, if you believe, you will see the glory of God. 40ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லவில்லையா? Then he prays to the Father, verse 42, I pray that they may believe that thou hast sent me. நீர் என்னை அனுப்பினீர் என்பதை அவர்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். At least about 6 times. 6 முறையாவது சொல்லுகிறார். Believe. விசுவாசி 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 That's very விசுவாசி. closely connected with the resurrection இது power. உயிர்த்தெழுதலுடைய வல்லமையோடு கூட மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறது. You know, many times God's given that power, we don't believe, and that's why we don't have it. அநேக சமயங்களிலே தேவன் அந்த வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார், நாம் விசுவாசிக்காதபடியினாலே பெறாமல் இருக்கிறோம். You know, when you build a new house, ஒரு புது வீட்டை கட்டுறீங்க, you apply to the Tamil Nadu Electricity Board for power. தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே எங்களுக்கு மின்சாரம் வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பிக்கிறீர்கள். They don't come and connect it within 5 minutes. 5 நிமிஷத்துல வந்து கனெக்ஷன் கொடுத்துருவாங்களா? Anybody got it in 5 minutes? யாராவது 5 நிமிஷத்துல கனெக்ஷன் கிடைச்சிருக்கா? You have to keep going to the office, say, what happened to my application? What happened to my என் application? அப்ளிகேஷன் இத்தனை தேதி கொடுத்தங்களே, பாத்தீங்களா, இன்னும் வரலையே, என்னைக்கு வருவீங்க, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு So கொடுங்க கேட்க வேண்டியது. after 2-3 times nothing happens. 2-3 மணி நேரம் ஒண்ணும் நடக்கல. What will you tell your wife? மனைவிட்ட என்ன சொல்லுவீங்க? Okay, we have to live without electricity for the rest of our life. இனி வாழ்க்கை முழுவதுமா நம்ம கரண்ட் இல்லாம வாழதான் வேண்டும் என்று சொல்லுவீங்களா? இல்லை, Don't do that. நீங்க அப்படி செய்யறது இல்லையே. Keep going till you get it. கிடைக்கிற வரைக்கும் போயிட்டே இருப்பீங்க. And then one day the connection comes. ஒரு நாளிலே கனெக்ஷன் வந்து விட்டது. Connection has been made to your house. அந்த போஸ்ட் எல்லாம் போட்டு வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. Now, இப்பொழுது is the Tamil Nadu power board going to come and put on the switch in your house for all the switches? உங்க வீட்ல இருக்க எல்லா சுவிட்சுக்கும் உங்க லைட் ஃபேனுக்கு அவங்களே வந்து சுவிட்ச் போட போறாங்களா? Every time you want to put on the switch in the morning, you'll call the Tamil Nadu Electricity Board, please come put on the switch for me. காலையில லைட் போடணும் அல்லது ஃபேன் போடணும்னா உடனே ஈபிக்கு ஃபோன் பண்ணி வந்து எனக்கு சுவிட்ச் போட்டு விடுங்கன்னு கேக்குறீங்களா? No. இல்லை. You have to do that. நீங்க தான் அதை செய்ய They வேண்டும். gave you the power and you have to put on the switch. அவங்க கனெக்ஷன் அங்க வரைக்கும் கொடுத்துருவாங்க, நீங்க தான் சுவிட்ச் போடணும். That is also in the Christian life. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் God இருக்கிறது. gives you the power, you have to exercise it. தேவன் வல்லமை கொடுக்கிறார், நீ தான் அதை பயிற்சிக்க You have வேண்டும். to say in the name of Jesus, I'm going to do it. I'm going to put on the switch. நான் இயேசுவின் நாமத்தில் அதை செய்ய போகிறேன் என்று சொல்லி நீங்கள் தான் சுவிட்சை போட வேண்டும். I'm going to make this fan work. இப்போ இந்த ஃபேனை போட போகிறேன். I'm going to make this tape recorder work. இந்த டேப் ரெக்கார்டர் வேலை செய்ய வைக்க In போகிறேன். Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Power is already there. ஏற்கனவே அங்கே வல்லமை வந்து In விட்டது. some cases, power has not come. சிலருடைய கேஸ்ல வந்து வல்லமை இன்னும் வரவில்லை. Then you have to ask God. அப்ப நீங்க தேவன்ட்ட In கேட்கணும். some cases, the power has come, but they don't put on the switch. ஆனா ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே வல்லமை வந்து விட்டது, They அவங்க don't சுவிட்சை போட believe. They மாட்டாங்க. say, Lord, I want to make a connection with you now. இப்போது ஆண்டவரே நான் விசுவாசித்து உம்மோடு கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்வதில்லை. We just sit back. அப்படியே உட்கார்ந்துக்கிறோம். Oh God, please come and put on the switch. வந்து என்ன சுவிட்ச் போடுங்க ஆண்டவரே. Lord, please, when are you coming to put on the switch? ஆண்டவரே நீங்க எப்போ வந்து சுவிட்ச் போடுவீங்க ஆண்டவரே? Phoning Tamil Nadu Electricity Board, please put on the switch for this light. இந்த லைட் எங்க வீட்ல எரிய மாட்டேங்குது, சுவிட்ச் போடுங்க வந்து தயவு செய்து சொல்லி ஃபோன் பண்றது போல. Please, and I've asked you for 6 days, please come put on the switch. 6 நாள் கேட்டுட்டே இருக்கேன், வந்து சுவிட்ச் போடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறீங்களே. They're not going to come. அவங்க வர மாட்டாங்க. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, Jesus' name we can claim many things from God. இயேசுவின் நாமத்தினாலே अनेक காரியங்களை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். Some of those difficult situations you are facing right now. இப்பொழுது நீங்கள் சந்திக்கிற கஷ்டமான சூழ்நிலைகளிலே put on the switch. சுவிட்ச் போடுங்க. And the darkness will be driven away. இருளானது விரட்டப்படும். God is a good God. தேவன் நல்ல தேவன். He loves you. அவர் உங்களை He நேசிக்கிறார். loves you so much you don't even realize it. நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள், ஆனாலும் அவ்வளவு தூரம் உங்களை நேசிக்கிறார். When you go to heaven and you see Jesus, நீங்கள் பரலோகத்துக்கு போய் இயேசுவை பார்க்கும் பொழுது
You know what will surprise you the most? அதிகமாய் உங்களை வியப்புக்குள்ளாய் நடத்துவது எது? Not the streets and the gates and the atmosphere of heaven. அங்க இருக்கிற ரோடுகளோ அல்லது கதவுகளோ ஜன்னல்களோ அல்ல. No. பரலோகத்தின் சூழ்நிலை அல்ல. You'll be so surprised that Jesus really loved you so much and you didn't even know it. இயேசு அவ்வளவு தூரம் உங்களை நேசித்திருக்கிறார், அதை நீங்கள் உணரவே இல்லை என்பதை பார்த்து நீங்கள் வியப்பிலே ஆழ்ந்துவீர்கள். I never knew you loved me so much. ஆண்டவர் இவ்வளவு தூரம் என்னை நேசித்தீங்களா? எனக்கு தெரியல ஆண்டவரே. The devil kept on telling me I'm good for nothing, I'm good for nothing. God doesn't love you, God doesn't love you, God doesn't care for you. தேவன் உன்னை நேசிக்கல, உனக்காக அவர் கரிசனைப்படுறவர் இல்ல, நீ போதுமான அளவுக்கு நீ நல்லா இல்ல, நீ பாவி, you are nobody. நீ யாரும் இல்ல, நீ ஒண்ணும் இல்ல அப்படினே சாத்தான் சொல்லிட்டான். God only cares for people like brother Zach, not for you. உன்னையில தேவன் அவர் கரிசனைப்பட மாட்டார். ஜாக் போல யாரா இருந்தா தான் கரிசனைப்படுவார். You are such a useless person. நீ ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாதவன். Who said that? யார் சொன்னா? The devil. பிசாசு. I know the years when he told me also that. எனக்கு அப்படி சொன்னதெல்லாம் நான் ஞாபகம் வருது. I don't believe it anymore. ஆனா இனிமே நான் நம்புறது இல்ல. That's why he doesn't try that on me now. ஆகவே தான் இப்பொழுது அவன் அதை முயற்சி செய்யல. Why do you believe that? ஏன் நீங்கள் அதை நம்புகிறீர்கள்? You will get a tremendous surprise when you see Jesus and you discover he loves you so much. இயேசு உங்களை இவ்வளவு தூரம் நேசித்தார் என்பதை அந்த நாளிலே கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய வியப்பு. Lord, I never knew you loved me so much. ஆண்டவரே இவ்வளவு தூரம் என்னை நேசித்தீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆண்டவரே. Forgive me for doubting you. ஆண்டவரே என்னை சந்தேகிப்பது complaining and murmuring. ஆண்டவரே நான் குறை சொன்னதற்கு முறுமுறுத்ததற்கு என்னை மன்னிங்க ஆண்டவரே. And you'll be so surprised to see how God made every evil thing that the devil did work for your good, and you'll say, Lord, if I'd only known that, I would have praised you all the time. சாத்தான் எவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு செய்ய முயற்சித்ததை தேவன் நன்மைக்காய் மாற்றி விட்டதை அங்கு பார்ப்பீர்கள். அப்பொழுது சொல்லி ஆண்டவரே இங்க தெரிஞ்சிருந்தா எவ்வளவு மகிமை செலுத்தியிருப்பேன் நமக்குன்னு சொல்லுவீங்க. It's true. உண்மைதான். It's true. Learn to praise God now. தேவனை இப்பொழுதே துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Don't complain, oh this person is not doing that person இவர் எனக்கு இதை செய்ய மாட்டேங்கிறார், அவர் எனக்கு செய்ய மாட்டேங்கிறார், that brother is suppressing me. இவர் என்னை கீழ தள்ளுறாரு, இவர் என்னை மேலே விட மாட்டேங்கிறார் சொல்ல வேண்டாம். You mean to say that brother is more almighty than your God? உங்களுடைய தேவனை காட்டிலும் இந்த சகோதரன் சர்வ வல்லமையுள்ளவர் என்று எண்ணுகிறீர்களா? No, it's impossible. அது கூடாத காரியம். I know people suppressed me for so many years when I was a young man. நான் வாலிபனா இருந்தபோது எத்தனையோ ஆண்டுகள் என்னை கீழே நசுக்கி வைத்திருந்தார்கள். In God's time he lifted me up. ஆனால் தேவனுடைய காலம் வரும்போது அவனை தூக்கினார். Don't fight with people. ஜனங்களோட கூட சண்டை போடாதீங்க. yourself. உங்களை நீங்களே தாழ்த்துங்கள். Love them. நேசியுங்கள். Love them, serve them, humble yourself before them. உங்களை நீங்களே தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்கள், அவர்களை நேசியுங்கள், அவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள். But if you are angry with people, ஜனங்களோட கூட கோபம், கசப்பு, partial, பட்சபாதம், complaining, murmuring, then the devil says, I've got this fellow. எனக்கு இந்த ஆள் இப்ப கிடைச்சிட்டான் பிசாசு சொல்வான். God will never be able to do anything with him. தேவன் இனிமே ஒண்ணும் இவன் மூலமா செய்ய முடியாது. He tells the demons, wonderful, we got this fellow. நல்ல அற்புதமான காரியம், இந்த ஆளு நமக்கு கிடைச்சிட்டான். He is full of complaint and murmuring. God in 100 years won't do anything for him. அவன் குறை சொல்லுதலினாலும் முறுமுறுப்பினாலும் நிறைந்திருக்கிறான். 100 வருஷம் ஆனாலும் தேவனாலே இவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. Please drive the devil out of your life and your home. உங்களுடைய குடும்பத்தை விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிசாசை விரட்டி விடுங்கள். Say, Lord, I'll never complain or murmur about anything in my life. என்னுடைய வாழ்க்கையில இது முதல் ஆண்டவர் எந்த காரியத்தை குறித்தும் நான் முறுமுறுக்கவோ குறை சொல்லவே மாட்டேன் என்று சொல்லு. No complaint against any brother. எந்த சகோதரனுக்கு விரோதமாக எனக்கு குறை இல்லை. No complaint against any neighbor. எனக்கு எந்த அயலகத்தாரோடும் குறை இல்லை. No complaint against any human being. எந்த மனுஷனை குறித்தும் எனக்கு குறை இல்லை. God Almighty has made everything work for my good. சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் என்னுடைய நன்மைக்காகவே செய்திருக்கிறார். And in the right time சரியான நேரத்திலே he will fulfill his plan for my life. என்னுடைய வாழ்க்கை குறித்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். And what is his plan? அவருடைய திட்டம் என்ன? His plan is not to make you a great man in the church. சபையில ஒரு பெரிய ஆளா உங்களை ஆக்கணும்ன்றது அவருடைய திட்டமே அல்ல. Some of you are waiting to become some great man in the church. ஒரு சிலர் சபையில நான் பெரிய ஆளா ஆகணும்னு நினைச்சு காத்துக்கிட்டு இருக்கீங்க. If you want to become a great man, please go into the world or follow the devil. He'll make you a great man in no time. நீங்க பெரிய ஆளா ஆகணும்னா உலகத்துக்குள்ள போங்க, பிசாசு கிட்ட போங்க, அவனை கொஞ்ச நேரத்துல உங்களை பெரிய ஆளாக்கிடுவான். But what should your ambition be? உங்களுடைய அபிலாஷை ஆசை எப்படி இருக்கணும்? I want to overcome sin in my life. என் வாழ்க்கையில பாவத்தை நான் மேற்கொள்ளணும் ஆண்டவரே. And I want to wash other people's feet a little better than I'm doing it now. இப்ப செய்யறதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அதிகமா மற்றவங்களுடைய காலை நான் கழுவட்டும் ஆண்டவரே. That is your goal. God will really help you. அதுதான் உங்களுடைய லக்கா இருக்குமானால் தேவன் உண்மையாலுமே உங்களுக்கு உதவி. Lord, I want to overcome sin in my life. ஆண்டவரின் வாழ்க்கையில பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். And I want to wash other people's feet much better than I'm doing it now. இப்பொழுது செய்யறதை காட்டிலும் இன்னும் அதிகமாக மற்றவருடைய கால்களை கழுவட்டும் ஆண்டவரே. Isn't that a good goal? That's what Jesus did in the last day of his life. இயேசு கடைசி நாட்களில் இப்படி தான் செய்தார். இது நல்ல ஒரு லக்கு அல்லவா? Why don't you make that your goal? ஏன் இது உங்களை லக்காய் மாறக்கூடாது? Why you want to be a ruler like Lucifer wanted to be a ruler? ஏன் லூசிபர் ஒரு ஆளுகை செய்யறவனா இருந்தது போல நீயும் ஆளுகை செய்யறவனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய்? உன்னை நீ தாழ்த்த மாட்டாயா? Lord, I'm not washing my wife's feet as good as I can. ஆண்டவரே என்னால முடிந்த வரை நான் செம்மையா என்னுடைய மனைவியுடைய பாதங்களை கழுவவில்லை. Lord, I'm not washing my husband's feet properly. ஆண்டவரே புருஷனுடைய பாதங்களை கழுவவில்லை போதுமானது. Help me, Lord. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Let all complaints disappear from your home. உங்களுடைய குடும்பத்திலிருந்து எல்லா விதமான குறை சொல்லுதலும் நீங்கி போகட்டும். The devil will never have a place in your home. உங்களுடைய பிசாசுக்கு உங்கள் குடும்பத்தில் இடமே இருக்காது. That's God's will for you. தான் தேவனுடைய உங்களை குறித்த தேவ சித்தம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Let's bow before God.
தேவனுக்கு முன்பாக அந்த And தலைகளை let's வணங்குவோம். ask him for this supernatural resurrection power in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிர்த்தெழுதலை வல்லமையை கேட்போம். This power that will lift us up over everything it tries to do to us. பிசாசு நமக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களுக்கும் மேலாக நம்மை உயர்த்தக்கூடிய வல்லமை. Lift us up over all murmuring and complaining and எல்லா குறை grumbling. சொல்வதற்கும் கோள் சொல்வதற்கும் மேலாக நம்மை உயர்த்தக்கூடிய வல்லமை. Will you forget your past? நீ உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மறந்து விடுவாயா? Ask Jesus to cleanse you in his blood இயேசுவே இரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று கேட்பாயா? from all your past sins. உன் எல்லா கடந்த கால வாழ்க்கையின் And பாவத்திலிருந்து say, Lord, I am beginning a new life today. ஆண்டவரே இன்றைக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறேன். I am beginning a new life today. நான் ஒரு புது வாழ்க்கை என்று ஆரம்பிக்கிறேன். The devil is going to be under my feet. பிசாசு என்னுடைய கால்களுக்கு கீழாக இருக்க போகிறான். Hallelujah. 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 Lord, we Hallelujah. praise you. Praise you, Jesus. Glory be to your name. Jesus. Hallelujah. Glory to your name. Thank you, Lord. Thank you, Lord Jesus. We praise you with all of our heart. Hallelujah. Glory to your name, Lord Jesus. நாமத்தை மகிமைப்படுத்துங்க கர்த்தாவே. உயிர்த்தெழுதல் வல்லமை விளைச்சிட்டுங்க கர்த்தாவே. Lord, I pray for all these dear brothers and sisters ஆண்டவரே இங்க இருக்கிற அருமையான சகோதர சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். and for myself, எனக்காகவும் ஜெபிக்கிறேன். that every one of us will be filled with the Holy Spirit, நாங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். that we will be able to forgive everybody as you forgave us, நீர் எங்களை மன்னித்தது போல நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. that we'll be able to love one another as you loved us, நீர் எங்களை நேசித்தது போல நாங்கள் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. that we'll be able to wash each other's feet, ஒருவர் பாதங்களை நாங்கள் கழுவ வேண்டும் ஆண்டவரே. and we'll be better servants from now onwards, இப்போது இந்த ஆண்டவரே நாங்கள் வேலைக்காரர்களாக இருக்கட்டும். seeking no honor for ourselves, எங்களுக்கு இந்த கலத்தை தேட மாட்டோம். and that everything the devil does, you'll make it work for our good. பிசாசு என்ன செய்தாலும் அதை எங்களுடைய நன்மைக்காகவே நீர் செய்வீர். Be glorified in our lives, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவீராக. be glorified in our homes, எங்கள் குடும்பங்களிலே மகிமைப்படுவீராக. and be glorified in all the churches you are here. ஆண்டவரே நீர் இங்க இருக்கிற எல்லா சபைகளிலேயும் இங்க இருக்கிற எல்லாருடைய சபையில மகிமைப்படுவீராக. And I pray especially for elder brothers who are here. இங்க இருக்கிற மூத்த சகோதரர்களுக்காக விசேஷமா நான் ஜெபிக்கிறேன். I pray they will be outstanding examples of humility and service in their தாழ்மைக்கும் church. பணிவிடைக்கும் தங்கள் சபையிலே மிகவும் நல்ல உதாரணமாய் அவர்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. Outstanding examples of anointing in their ministry. தங்களுடைய ஊழியத்திலே யாருக்கும் நிகரில்லாத ஒரு மாதிரியா இருக்கட்டும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.